Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது PGTRB Unit 6 American Literature அப்படிங்கிற பேப்பர்ல ஃபிக்ஷன்ற டைட்டிலுக்கு கீழே மார்க் ட்வைன்ஸ் The Adventures of Huckleberry Finn தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபிக்ஷன் நேம் வந்து The Adventures of Huckleberry Finn. This is a very famous American novel. இது வந்து this is a masterpiece of Mark Twain அப்படின்னு சொல்லுவாங்க. So before we enter into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Samuel Langhorne Clemens. So with a small author introduction, we shall get into the class. So Samuel Langhorne Clemens தான் அவரோட full name. Mark Twain ஓட full name. அவரோட pen name தான் Mark Twain. Okay, is known by the pen name Mark Twain. So his full name is Samuel Langhorne Clemens. So he was born on November 30th, 1835 and he died on April 21st, 1910. He was an American writer, humorist, essayist, entrepreneur, publisher and lecturer. So ஒரு multi-dimensional personality-ஆ நம்ம வந்து Mark Twain பார்க்கிறோம். He was praised as the greatest humorist the United States has produced, with William Faulkner calling him the father of American literature. Father of American literature ன்ற டைட்டில் வில்லியம் ஃபாக்னர் அவர் கொடுத்திருக்காரு. ஒரு பெரிய ஹியூமரிஸ்ட் அவரை பார்க்குறாங்க. His novels include The Adventures of Tom Sawyer and its sequel Adventures of Huckleberry Finn, with the later often called the Great American Novel. So Great American Novelன்ற ஒரு பெயரோட வழங்கப்படுறது தான் Adventures of Huckleberry Finn. ஸோ அவரோட பெஸ்ட் 2 நாவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அடிக்கடி நம்ம லிட்ரேச்சரில் நம்ம பிஜி யூஜியில் ப்ரிஸ்கிரைப் ஆகிற நாவல்ஸ் தான் த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர், அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின். இது ரெண்டுமே வந்து ரிப்பீட்டடாக நம்ம சிலபியில் நம்ம படிச்சுட்டு தான் இருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின்னை தான் கிரேட் அமெரிக்கன் நாவல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெருமையும் உண்டு. ரைட். So now let us get into an introduction of the novel. It is the fiction Adventures of Huckleberry Finn. Adventures of Huckleberry Finn is a novel by American author Mark Twain, which was published in the United Kingdom in December 1884 and in the United States in February 1885. ஸோ பாருங்க, இது 2 டேட்ஸில் நம்மளுக்கு வந்து பப்ளிஷிங் டேட் இருக்கு. யுனைடெட் கிங்டமில் டிசம்பர் 1884 பப்ளிஷ் ஆயிடுது. யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து ஐ மீன் பிரிட்டனில் 1884 பப்ளிஷ் ஆகுது. யூஎஸ் அமெரிக்காவில் February 1885 பப்ளிஷ் ஆகுது. Commonly named among the great American novels, the work is among the first in major American literature to be written throughout in vernacular English, characterized by local color regionalism. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு கிரேட் அமெரிக்கன் நாவல்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஏன்னா இட் இஸ் அ நாவல் ரிட்டர்ன் இன் வெர்னாகுலர் இங்கிலீஷ். வெர்னாகுலர் இங்கிலீஷ் அப்படின்னா ஒரு ஏரியாவில் பேசப்படுற டயலெக்ட், ஒரு ஸ்லாங்குன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அந்த ஏரியாக்குரிய ஒரு ரீஜியனுக்குரிய அந்த ஸ்லாங்கோட எழுதுறது தான் வெர்னாகுலர் இங்கிலீஷ்பாங்க. அப்படிதான் இந்த நாவல் எழுதப்பட்டிருக்கு. It is a quintessential American novel that offers a vivid portrayal of the antebellum South. Best of quintessential, the best of its kind, perfect example அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அமெரிக்கன் நாவல்ல இது ஒரு பெஸ்ட். எந்த டைப்ல அப்படின்னா ஆஃப் த விவிட் போர்ட்ரேயல் ஆஃப் ஆன்டிபெல்லம் சவுத், அதாவது சவுத் ஆஃப் அமெரிக்கா. ஓகே, சவுத் அமெரிக்கா கிடையாது, சவுத் ஆஃப் யூஎஸ். இப்போ சிவில் வார் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்கன் சிவில் வார் பத்தி. ஸோ நார்த்துக்கும் சவுத்துக்கும் இடையில, நார்த் ஆஃப் அமெரிக்கா சவுத் ஆஃப் அமெரிக்காக்கும் இடையில தான் சிவில் வார் நடக்குது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, சவுத் ஆஃப் அமெரிக்காவில் வந்து நிறைய ஸ்லேவ் ட்ரேட் நடந்துட்டு இருந்தது. அப்போ நார்த் அமெரிக்கா வந்து இதை அப்போஸ் பண்றாங்க. ஆப்ரஹாம் லிங்கன் பீரியட்ல இந்த ட்ரேடு, அப்புறம் ஸ்லேவ் ட்ரேடு, அடுத்ததா ஸ்லேவரியவே அபாலிஷ் பண்றாங்க. அதனால சவுத் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பயங்கரமா வெஜிடேஷன், காட்டன், சுகர் கேன், இந்த மாதிரி நிறைய வெஜிடேஷன் நடக்கக்கூடிய இடம் தான் அமெரிக்காவில் சவுத் சைடு. ஓகே, ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஸ்லேவ்ஸ் வச்சு தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணோம்னா பயங்கர கோவம் வருது அந்த ரிச் பீப்புள் ஆஃப் சவுத் அமெரிக்கா, ஐ மீன் அந்த சவுத் ஆஃப் அமெரிக்கா. ஸோ ஒரு பெரிய சிவில் வார், நாட்டுக்குள்ளேயே சண்டை போட்டால் அது சிவில் வார்னு சொல்லுவாங்க. ஸோ நார்த் அமெரிக்காவுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு சிவில் வார். அந்த சிவில் வார்க்கு முன்னாடி
எழுதப்பட்ட நாவல்ஸ்ல ஒரு பெஸ்ட் நாவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்குறோம். ஓகே, ஏன்னா அதோட செட்டிங் வந்து சிவில் வார்க்கு முந்தின காலகட்டமாக தான் இருக்கு. த ஸ்டோரி இஸ் நரேட்டட் பை ஹக்கிள்பெரி ஃபின், a young boy seeking freedom from his abusive father who escapes down the Mississippi River with Jim, a runaway slave. ஓகே, இப்போ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இட் இஸ் நரேட்டட் பை ஹக்கிள்பெரி ஃபின். அவன் தான் நம்மளோட நரேட்டர். ஓகே, ஹீரோ, ப்ரொட்டகனிஸ்ட் எல்லாமே அவன் தான், ஹக்கிள்பெரி ஃபின். அவனோட பேரோட தான் நம்ம இந்த நாவலை படிக்கிறோம். ஹீ இஸ் அ யங் பாய் ஹூ இஸ் சீக்கிங் ஃப்ரீடம் ஃப்ரம் ஹிஸ் அப்யூசிவ் ஃபாதர். அப்யூசிவ்னா ரொம்ப கஷ்டப்படுத்துற, துன்புறுத்துற, அவங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிற ஒரு பையன். ஓகே, இவன் வந்து ஒரு அடலசன்ட் பாய், ஒரு யங் பாய். அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து ஃப்ரீடம் எதிர்பார்க்குறான். அவரு குடிச்சிட்டு அவனை மோசமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு, அவனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பா கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிற ஒரு பையன் தான் ஹக்கிள்பெரி ஃபின், ஹூ எஸ்கேப்ஸ் டவுன் த மிசிசிப்பி ரிவர் வித் ஜிம், அ ரன்அவே ஸ்லேவ். ஸோ அவன் ஒரு கம்பானியனோட அங்க இருந்து அவங்க அப்பா கிட்ட இருந்து மிசிசிப்பி ரிவர் வழியா தப்பிச்சு போறான். ஓகே, அந்த நார்த் சவுத்தை டிவைட் பண்றதே அந்த மிசிசிப்பி ரிவர் தான். மிசிசிப்பி ரிவர் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அங்கமா இருக்கும் அந்த ஸ்டோரிஸ்ல எல்லாம், மிசிசிப்பி ரிவர். The novel explores themes of racism, empathy, and the societal constructs of the time, providing a critical commentary on the institution of slavery and the hypocrisy embedded in the moral values of society. So the novel explores themes of racism. இனவெறி இருக்கு இல்லையா, அத இன பாகுபாடு, இனவெறின்னு சொல்றதை விட இன பாகுபாடு பத்தி எல்லாம் அதிகமா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற அந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம் நாவல். அடுத்ததா சொசைட்டல் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் ஆஃப் த டைம், அந்த பீரியட்ல வந்து சொசைட்டி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி பண்ணுது. இட் இஸ் டாக்கிங் அபவுட் தட், ப்ரொவைடிங் அ கிரிட்டிக்கல் கமெண்ட்ரி ஆன் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஸ்லேவரி. ஸ்லேவரினா அடிமைத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க ரொம்ப பிரதானமா நடந்துட்டு இருந்தது. சவுத் ஆஃப் அமெரிக்கால அதிகமா நான் சொன்னேன் இல்லையா, அந்த அடிமைகளை வந்து ஒரு ஸ்லேவ் ட்ரேட் மாதிரியே பண்ணுவாங்க, ட்ரேடே பண்ணுவாங்க. எப்படி மார்க்கெட்ல ஆடு மாடை விற்பாங்களோ அது மாதிரி ஸ்லேவ்ஸ் அந்த காலகட்டத்தில் வித்துட்டும் வாங்கிட்டும் இருந்தாங்க. ஒரு ஸ்லேவை வாங்கிட்டா அந்த ஸ்லேவை வந்து அந்த முதலாளி ஒரு பொருள் மாதிரி யூஸ் பண்ணுவார். ஓகே, அவர் இஷ்டத்துக்கு ஹேண்டில் பண்ணுவார். அந்த ஸ்லேவ் வந்து அந்த முதலாளிக்கு சொந்தமானவன் ஆயிடுறான். ஒரு ஆடு மாடு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அண்ட் ஹிப்போக்ரஸி எம்பெடட் இன் த மாரல் வேல்யூஸ் ஆஃப் சொசைட்டி. அதே மாதிரி மாரல் வேல்யூஸ்ன்ற பேர்ல ஒரு பொய்யான விஷயம், ஹிப்போக்ரஸி அப்படின்னா ஏமாத்து வேலை. அந்த சொசைட்டில இருந்த மாரல் வேல்யூஸ்ன்ற பேர்ல இருந்த ஏமாற்று வேலைகள், சும்மா மற்றவங்களை நம்ப வைக்கிறதுக்காக செய்யற விஷயத்தை தான் ஹிப்போக்ரஸின்னு சொல்லுவாங்க. உண்மையில அது ஒரு ஜெனுயினான மாரல் வேல்யூஸ் கிடையாது, ஒரு ஏமாத்து வேலை தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த சொசைட்டில இருந்தது. ஸோ இது எல்லாம் வந்து ஹக்கிள்பெரி ஃபின் அப்படிங்கிற ஒரு சில்ட்ரன்ஸ் லிட்ரேச்சர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாவல் தான். அது மூலமா மார்க் ட்வைன் வந்து ரீடர்ஸ்க்கு சொல்றாரு. ஓகே, set in the pre-civil era, the novel captures the regional dialects and cultural nuances of the time, offering a snapshot of the social and political landscape. So pre-civil era ல தான் வந்து setting of the story இருக்கு. ப்ரீ-சிவில் எரா, அதுதான் நான் சொன்னேன், சிவில் வாருக்கு முந்தின பீரியடா தான் செட்டிங் இருக்கு. சிவில் வார்னா அப்போ வந்து என்ன நடக்குது, இந்த ட்ரேட்ஸ் வேணான்னு அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஏற்படுற பிரச்சனை தான் சிவில் வார். ஸோ அதுக்கு முந்தின காலகட்டம், அதாவது ஸ்லேவ் நடந்துட்டு இருக்க காலகட்டத்தில் தான் இந்த செட்டிங் இருக்கு, நாவலோட செட்டிங் இருக்கு. The novel captures the regional dialects and cultural nuances of the time. ஸோ ரீஜினலாக அவங்க பேசின பாஷைகளை பற்றியும் எழுதுது. அடுத்து கல்ச்சுரல் nuances, அங்க இருந்த கல்ச்சுரலா இருந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அது படம் பிடிச்சு காமிக்குது. ஓகே, ஆஃபரிங் அ ஸ்னாப்ஷாட் ஆஃப் த சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப். சோஷியல் லேண்ட்ஸ்கேப், சமூகத்தை பத்தியும் ஒரு நல்ல போர்ட்ரேல் காமிக்குது. பொலிட்டிக்கல், அரசியல் ரீதியாக அங்கே என்னென்ன மாற்றங்கள் நடந்ததுன்றதையும்
நாவல் வந்து அழகா படம் பிடிச்சு காமிக்குது. Twine's use of satire and humor adds depth to the narrative. ஓகே, சட்டையரும் ஹியூமரும் அவருக்கு ரொம்ப நல்லா வரும். நையாண்டி சித்திரம்னு சொல்லுவாங்க, சட்டையர் அது ஹியூமர். ரொம்ப அழகான ஒரு கேலி சித்திரம், நல்ல கிண்டல் அடிப்பாரு, ரொம்ப காமிக்கலாவும் கொண்டு போவாரு. இது எல்லாம் ட்வைனோட ரொம்பவே ஒரு அவரோட நரேட்டிவ் ஸ்டைலில் ரொம்ப அழகாக இலையோடுற விஷயங்கள் தான் ஹியூமரும் சட்டையரும். ஸோ வி கேன் வியூ ஆல் தட் இன் ஹிஸ் நரேட்டிவ் ஸ்டைல், ப்ரொவைடிங் a nuanced commentary on the complexities of human nature and societal norms. அப்படியே ஒவ்வொரு ஹியூமன் நேச்சரையும் அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஒரு ஹியூமன் நேச்சர் ஒரு கேரக்டர், அதோட ஒவ்வொரு பரிமாணத்துலேயும் அது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கேரக்டர் எப்படி நடந்துக்கும் அப்படிங்கிற விஷயத்த அழகாக கொண்டு போயிருக்கிறார். ஓகே, ஸோ that is why this novel is praised as the great American novel. So now we shall have a short character list. ஏன்னா இது பெரிய நாவல், நிறையவே கேரக்டர்ஸ் இருக்காங்க. இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் மட்டும் பார்த்துட்டு நம்ம நாவல்குள்ள போகலாம். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் we can see them then and there. ஓகே, அந்த கேரக்டர்ஸோட ரோல் வர்றப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். Huckleberry Finn is the narrator and main character of the novel. Jim Runaway is a slave who joins Huck in his flight down the Mississippi. So Huckleberry Finn தான் ப்ரொட்டகனிஸ்ட்னு தெரிஞ்சுக்கிறோம். ஜிம் ரன்னவே தான் அவனோட ஃப்ரெண்ட். அவன் வந்து ஒரு ஸ்லேவ். ஓகே, அவன் பேரே பாருங்க, ரன்னவே அப்படின்றது, ஓடி போறவன் அப்படின்ற மாதிரி. ஜிம் ரன்னவே அவன் வந்து ஹக்கிள்பெரி ஃபின்னோட ஃப்ரெண்டா வரான். ஆக்சுவலாக அவன் ஒரு ஸ்லேவ். அவன் வந்து இந்த ஸ்லேவ் ட்ரேட்லேருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கான். ஓகே, நிறைய ஸ்லேவ்ஸ் இந்த மாதிரி தப்பிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்லேவ்ஸை சந்தையில் கொண்டு போய் விற்பாங்க, செய்வாங்க. ரொம்ப மாஸ்டர் மோசமாக இருந்தால் ரொம்ப கொடுமை சித்திரவதையை அனுபவிக்கணும் இந்த ஸ்லேவ்ஸ். அதனால நிறைய சமயம் இந்த மாதிரி கொஞ்சம் தாட்டியாக கொஞ்சம் தைரியமாக இருக்கிற ஸ்லேவ்ஸ் வந்து தப்பிச்செல்லாம் போயிடுவாங்க. டாம் சாயர் இவன் வந்து ஹக்ஸ் சிவிலைஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் who enjoys extravagant stories and schemes. ஸோ டாம் சாயரும் இதில் வரான். அவன் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நாவலில் இதுக்கு முதல் இருந்த அதோட சீக்வல் நாவல் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயரில் அவன் தான் ப்ரொட்டகனிஸ்டாக இருப்பான், ஹக் ஃப்ரெண்டாக இருப்பான். இங்கே டாம் சாயர் ஃப்ரெண்டாக இருக்கான். பாப்ஃபின் ஹக்ஸ் அப்யூசிவ் ட்ரங்கன் ஃபாதர். ஸோ பாப்ஃபின்ங்கிறது அவனோட அப்பா பேர். ரொம்ப மோசமான ஒரு அப்பா அவனுக்கு உண்டு. அவனை வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற ஒரு ஃபாதர், அவர் தான் பாப்ஃபின். த டியூக் ரிவர் கான்மேன் ஒருத்தன், த கிங் ரிவர் கான்மேன் ஒருத்தன். கான்மேன் அப்படின்னா ஏமாத்துக்காரங்க, இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க தான் கான்மேன். ஸோ இவங்களெல்லாம் பற்றி அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். விடோ டக்லஸ், டவுன் விடோ ஹூ ட்ரைஸ் டு சிவிலைஸ் ஹக் through kindness and religion. Miss Watson widow, Douglas's sister who tries to civilize Huck through manners and religion. So இந்த ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு சொன்னா ஹக்க திருத்தம் உட்படுற ரெண்டு விடோஸ் தான், விடோ டக்லஸும் வாட்சனும். ஓகே, மிஸ் வாட்சனும். ஓகே, சாரி, விடோ டக்லஸ் அண்ட் மிஸ் வாட்சன். ஓகே, ஸோ விடோ டக்லஸ் அவனை வழக்க அடாப்ட் பண்ணுறாங்க. அவங்களோட சிஸ்டர் தான் மிஸ் வாட்சன். ஓகே, ரெண்டு பேரும் அவனை திருத்தி நல்ல பையனாக வளர்க்க ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அவன் வந்து ஒரு இந்த சந்தான் இந்த மாதிரி நல்ல அப்பாவுக்கு பிறந்த பையன் கிடையாது அவன். ஸோ அவனோட வளர்ப்பு வந்து சிறப்பாக இருக்கலை. பட் லேட்டராக இவங்க மூலமாக அவன் வந்து நல்ல விஷயங்களை கற்றுக்குறான். ஆண்ட் பாலி இஸ் டாம் சாயர்ஸ் ஆண்ட் அண்ட் கார்டியன். ஸோ ஆண்ட் பாலி வந்து டாம் சாயரோட ஆண்ட்டு. அப்புறம் ஜோ ஹார்பர், பென் ரோஜர்ஸ், டாமி பான்ஸ், டவுன் பாய்ஸ் ஹூ ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் டாம் சாயர்ஸ் பேண்ட் ஆஃப் ராபர்ஸ். அவங்க ஒரு குரூப் வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு கேங்கு. அந்த பசங்கள்லாம் அவங்க தான் இந்த யாரெல்லாம் அந்த கேங்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஜோ ஹார்பர், பென் ரோஜர்ஸ், டாமி பான்ஸ் who are members of Tom Sawyer's Band of Robbers. அப்புறம் ஜட்ஜ் தாட்சர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. சைலாஸ் ஃபெல்ப்ஸ், டாம் சாயரோட அங்கிள், அண்ட் சாலி ஃபெல்ப்ஸ், டாம் சாயர்ஸ் ஆண்ட். ஸோ இதுதான் வந்து முக்கியமான கேரக்டர்ஸை பார்க்குறோம். மற்ற கேரக்டர்ஸ்னு நிறைய இருக்காங்க, அவங்களும் தென் பார்க்கலாம். பிளாட் சம்மரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்ட் 1 ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின். Okay, so the adventures of Huckleberry Finn opens by familiarizing us with the events of the novel that preceded it, The Adventures of Tom Sawyer. So இந்த நாவல் பார்த்தீங்க, Adventures of Huckleberry Finn அப்படிங்கிற நாவல் பார்த்தீங்கன்னா it is a sequel தான், okay, to Adventures of
டாம் சாயர். இந்த கதைக்கு அடுத்து வர்ற ஒரு ஸ்டோரி, அதோட கண்டினியூவேஷன் மாதிரி இருக்கிறது தான் நம்ம சீக்வல் சொல்லுவோம். ஸோ அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயருக்கு அடுத்து வர்றது தான் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின். அப்போ அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கிள்பெரி ஃபின்ல அதுக்கு முந்தின நாவலான அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் பற்றிய நிறைய ஈவெண்ட்ஸை சொல்லி தான் கதை வந்து ஆரம்பிக்குது. போத் நாவல்ஸ் ஆர் செட் இன் த டவுன் ஆஃப் சென்ட் பீட்டர்ஸ்பர்க், மிசோரி, which lies on the banks of the river Mississippi. ஓகே, ஸோ செட்டிங் பார்த்தீங்கன்னா சென்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற ஊரு தான். இது வந்து மிசோரி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. மிசிசிப்பி ரிவருக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஊர் தான் சென்ட் பீட்டர்ஸ்பர்க். The Adventures of Huckleberry Finn is often considered Twain's greatest masterpiece. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். Combining his raw humor and startlingly mature material, Twain developed a novel that directly attacked many of the traditions the South held dear at the time of its publication. Okay, excuse me. ஸோ அவர் என்ன பண்றாரு இந்த ஸ்டோரியில அப்படின்னா, ரா ஹியூமர், நல்ல ஒரு ஹியூமர் அது, அதாவது பட்டை தீட்டப்படாத ஒரு ஹியூமர், அப்புறம் ஒரு மெச்சூர் மெட்டீரியலும் வந்து இது என்ன பண்ணுது அப்படின்னா, நல்ல விஷயங்கள் இணைச்சு ரெண்டையும் கம்பைன் பண்ணி ட்வைன் வந்து ஒரு நாவலை டெவலப் பண்றார். இந்த நாவல் என்ன பண்ணுது, டைரக்ட்லி அட்டாக் மெனி ஆஃப் த ட்ரெடிஷன்ஸ் த சவுத் ஹெல்ட் டியர். ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த சவுத் ஆஃப் அமெரிக்கா. சவுத்னு அவங்க சொல்றது அமெரிக்காவோட சவுத் சைடு. சவுத்துனா தெரியும் இல்லையா அவங்களுக்கு. ஸோ சவுத் சைட் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை வந்து இட் இஸ் கிரிட்டிசைசிங். த ட்ரெடிஷன் ஆஃப் த சவுத் சைட் ஆஃப் அமெரிக்கா இஸ் பீயிங் கிரிட்டிசைஸ்டா. தெற்கு பகுதியில் இருந்து அமெரிக்காவோட தெற்கு பகுதியில் இருக்கிற பழக்க வழக்கங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுது. அந்த பழக்க வழக்கம் அப்படின்னு நம்ம சொல்றது தான் வந்து இட் இஸ் நத்திங் பட் அதிகமாக அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறது அந்த ஸ்லேவ் ட்ரேட் எல்லாம். ஓகே, Huckleberry Finn is the main character, and through his eyes the reader sees and judges the South, its faults and its redeeming qualities. So Huckleberry Finn அப்படிங்கிற கேரக்டர் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம், அந்த கேரக்டர் தான் நரேட் பண்ணுது ஸ்டோரிய. ஸோ அந்த கேரக்டர் மூலமா த்ரூ ஹிஸ் ஐஸ், அவனுடைய கண்கள் மூலமாக த ரீடர், நம்ம ரீட் பண்றோம் இல்லையா, நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம், we see and judge the South. ஓகே, நாமளும் பார்த்து அந்த சவுத் சைடு இருக்க மக்களை ஜட்ஜ் பண்ண போறோம். இட்ஸ் ஃபால்ஸ், இட்ஸ் ரெடீமிங் குவாலிட்டிஸ், அவங்க கிட்ட இருக்க தவறுகளையும் அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். ஹக்ஸ் கம்பேனியன் ஜிம், a runaway slave, provides friendship and protection while the two journey along the Mississippi on their raft. So ஹக்கோட கம்பேனியன் வந்து ஜிம். இவன் வந்து ஒரு ரன் அவே ஸ்லேவ், ஓடி போற ஒரு ஸ்லேவ். இன்னும் நிறைய ஸ்லேவ்ஸ் இப்படி ஓடி போவாங்கன்னு சொன்னேன், தப்பிச்சு போவாங்க, அவங்களோட கொடுமைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்லேவ் தான் ஜிம், ரன் அவே ஸ்லேவ். அவன் வந்து ஹக்குக்கு ஒரு கம்பேனியன் ஆகிறான், ஒரு ஃப்ரெண்ட் ஆகிறான். ரெண்டு பேரும் ஒரு ராஃப்ட்னா ஒரு சின்ன போட் மாதிரி, அதில் மிசிசிப்பி ரிவரில் அந்த போட்டில் ஏறி தப்பிச்சு போகிறாங்க. ஏன்னா நார்த் சைட் போயிட்டு அவங்கள யாரும் பிடிக்க முடியாது, மிசிசிப்பி ரிவரை கிராஸ் பண்ணி போயிட்டா. ஸோ அவங்க போகிறப்போ ஹக் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் கதைகளை சொல்லிட்டு வரான். த நாவல் ஓப்பன்ஸ் வித் ஹக் டெல்லிங் ஹிஸ் ஸ்டோரி. அப்போ பழைய கதையெல்லாம் ஹக் வந்து அந்த டாம் சாயர்ல நடந்த கதைகள்லாம் ஜிம்கிட்ட அவன் சொல்லிட்டு வரான். ஓகே, briefly he described what he has experienced since the adventures of Tom Sawyer which preceded this novel. இப்போ இந்த நாவல், இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் அவன் டாம் சாயர் நாவல்ல நடந்த விஷயங்களை எல்லாம் அவன் சொல்லிட்டு வரான். அதாவது ஜிம் ரன்னவேட்ட சொல்றது மூலமா யாருக்கும் ஞாபகப்படுத்துறான், ரீடர்ஸ்க்கும் ஹக் வந்து இதெல்லாம் நடந்ததுன்னு ஞாபகப்படுத்துறான். ஆஃப்டர் ஹக் அண்ட் டாம் டிஸ்கவர்ட் $12,000 in treasure, Judge Thatcher invested the money for them. ஸோ அந்த கதையில என்ன ஆகும் அப்படின்னா, கடைசியில டாம் சாயரும் ஹக்கிள்பெரி ஃபின்னும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டான டாம் சாயரும் சேர்ந்து ஒரு ட்ரெஷர், ஒரு புதையலை கண்டுபிடிப்பாங்க. அந்த புதையல்ல $12,000 இருக்கும். அதை வந்து அந்த ஜட்ஜு கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அந்த ஜட்ஜ் என்ன பண்றாருன்னா அவங்க பேர்லயே அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு.
Huck was adopted by the widow Douglas and Miss Watson, both of whom took pains to raise him properly. இப்போ ஹக்க வந்து ஒரு நல்ல ஆளுங்க கிட்ட அடாப்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. அவங்க யாரு அப்படின்னா விடோ டக்லஸும் அவரோட சிஸ்டரான மிஸ் வாட்சன். இவங்க 2 பேரும் தான் அவனை வளர்க்குற பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. அவங்க ரொம்ப கேர் எடுத்து அவனுக்கு நல்ல மேனர்ஸ், ரிலிஜியனில் இருக்க விஷயங்கள், எல்லா விஷயங்களும் சொல்லித்தர, மாரல் பிஹேவியர்ஸ், மேனர்ஸ் எல்லாமே சொல்லித்தர விரும்பி அவனை ப்ராப்பராக ரைஸ் பண்ண நினைக்கிறாங்க. Dissatisfied with his new life and wishing for the simplicity he used to know, Huck runs away. அவனுக்கு இது எல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கு. மாரல் அப்படிங்கிற பேர்ல அவங்க சொல்லித்தர விஷயங்கள், ரிலிஜன் இப்படிதான், மேனர்ஸ் இதுதான், இப்படிதான் நீ நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க வந்து அவனை நல்லா ரைஸ் பண்ணணும்னு சொல்லித்தராங்க. ஆனா அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்கு. அவன் வந்து ஹி இஸ் யூஸ் டு சிம்பிள் லைஃப். ஓகே, அவனுக்கு வந்து இது ரொம்ப போரிங்கா இருக்கு, இது ரொம்ப ஆர்டிஃபிஷியல் லைஃபா இருக்கு. அதனால அவன் அவங்க கிட்ட இருந்தும் ஓடி போறான். ஓகே, அண்ட் விஷிங் ஃபார் த சிம்பிளிசிட்டி ஹி யூஸ் டு நோ, ஹக் ரன்ஸ் அவே. Tom Sawyer searches him out and convinces him to return home by promising to start a band of robbers. அவன் அப்போ டாம் சாயர் அவனை தேடி கண்டுபிடிச்சு சொல்றான், டேய் நீ ஓடி போகாதடா, நீ நல்ல இடத்துல இருக்க, அங்கே இரு, உனக்கு என்ன டைம் பாஸ் ஆகலாம் அப்படிதானே, நம்ம முந்தி மாதிரி அவங்க அவங்க அந்த கேங்கை திரும்ப ஃபார்ம் பண்ணலாம், அவங்க கூட அந்த பேண்ட் ஆஃப் ராபர்ஸ்ன்னு ஒன்று அவங்க ஃபார்ம் பண்றாங்க, சேர்ந்து அந்த விளையாட்டெல்லாம் விளையாடலான்ற மாதிரி ப்ராமிஸ் பண்றான். ஸோ என்ன ஆகுறாங்க, திரும்ப வந்து அவன் வந்து அவங்க கிட்டயே சேர்ந்துடுறான். All the local young boys joined Tom's band using a hidden cave for their hideout and meeting place. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, விளையாட்டுக்குன்னு ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு கேவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கதான் அவங்க எல்லா இதுவும் நடத்திட்டு இருக்கிறாங்க, அவங்களோட விளையாட்டுக்கள்லாம் அங்கதான் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் டாம் சாயர்ல இருக்கு. However, many soon grow bored with their make-believe battles and the band falls apart. ஸோ அவங்களா ஒரு நம்ப வச்சு ஒரு போர் மாதிரி புரிஞ்சு சண்டை போட்டு அவங்களுக்குள்ள என்னென்னவோ பண்ணி எல்லாம் விளையாடுறாங்க. ஆனா சூன் என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய கேங்கா ஃபார்ம் ஆன அந்த கேங் வந்து அதே விளையாட்டை திரும்ப திரும்ப விளையாண்டு இந்த பசங்களுக்கெல்லாம் போர் அடிச்சு வர்றதெல்லாம் நிப்பாட்டிடுறாங்க. The band falls apart. பசங்கள்லாம் இப்போ வர்றதே இல்லை. Soon thereafter, Huck discover footprints. ஆனா ஹக்குக்கு வந்து ஒரு டைம்ல என்ன பண்றான், அப்படி அவங்க கூட போயிட்டு வந்துட்டு இருக்கப்போ he discovers footprints in the snow and recognize them as his violent abusive paps. பாப் அப்படிங்கிறது அவனோட அப்பா. ஓகே, ஸோ அவங்க அப்பாவோட ஃபுட் பிரிண்ட்ஸ் அவன் வந்து ரெகக்னைஸ் பண்ணிட்டான். அவங்க அப்பா வந்து வர ஆரம்பிச்சிட்டாருன்றது அவனுக்கு தெரிஞ்சிட்டான். ஹக் ரியலைசஸ் பாப் who Huck hasn't seen in a very long time. அவங்க அப்பாவை அவன் ரொம்ப காலமா பார்க்கல. He has returned to claim the money Huck found. அவனுக்கு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஹக்கு வந்து நிறைய சம்பாரிச்சிட்டான், ஒரு பெரிய ட்ரெஷர் சம்பாரிச்சிட்டான், அதை அவன் பேர்ல போட்டு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அவன் ஒரு குடிகாரம் வேற, அவன் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு வந்துட்டான். And he quickly runs to Judge Thatcher to sell his share of the money for a consideration of $1. Pap catches Huck after leaving Judge Thatcher, forces him to hand over the $, and threatens to beat Huck if he ever goes to ஸ்கூல் அகெயின். அப்போ ஹக் என்ன பண்றான் அப்படின்னா, ஜட்ஜ் தாட்சர்கிட்ட போய் அவன் பணத்தை எல்லாம் கொடுத்து, ஏதாவது நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு யூஸ் பண்ற மாதிரி டாலரா கொடுங்க அப்படின்லாம் கேட்குறான். ஓகே, அப்போ பாப் வந்து ஹக்கை பிடிச்சிட்டு என்ன பண்றான், ஜட்ஜ் தாட்சர்கிட்ட சொல்றான், என்கிட்ட என் பையனை கொடுங்க, இல்லைன்னா நான் அவனை அடிச்சிருவேன், அவன் ஸ்கூலுக்கே போக விடாம பண்ணிடுவேன், என்கிட்ட என் மகனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாலரை கொடுங்க, சாரி பையனை கொடுங்கல்ல, அந்த ரூபாயை என்கிட்ட கொடுங்க, இல்லைன்னா இவனை நான் கூப்பிட்டு போயிருவேன், இவனை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்லாம் அவங்க அப்பா பயமுறுத்துறாரு. அப்பான் பாப்ஸ் ரிட்டர்ன், ஜட்ஜ் தாட்சர் அண்ட் த விடோ ட்ரை டு கெயின் கோர்ட் கஸ்டடி ஆஃப் ஹக். இப்போ என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து தெரியும் அவங்க அப்பா வந்து இவனை கெடுத்துருவான், வந்துட்டான், பாப் வந்தாச்சுனாலே ஹக் வந்து திரும்ப பழைய வழிகளுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற கவலையில ஜட்ஜ் தாட்சரும் விடோவும் இவனுக்கு கோர்ட் கஸ்டடி வாங்க பாக்குறாங்க. அவன் சின்ன பையன்தான், ஸோ அவனோட வளர்ப்பு பாதிக்க கூடாதுங்கிறதுனால they go to the court.
கோர்ட்டுக்கு போய் அவங்க அப்பாவுக்கு உரிமை இல்லை, நாங்க அடாப்ட் பண்ணவங்க எங்களுக்கு உரிமையை கொடுங்க, நாங்க அவனை நல்லா வளர்க்குறோம்னு சொல்லி ஒரு கஸ்டடி கேஸ் போடுறாங்க. பட் a new judge in town refuses to separate Huck from his father. ஆனா அங்க வந்த நியூ ஜட்ஜ் அவருக்கு பழைய விஷயங்கள் தெரியாது, அதனால அவங்க அப்பா பத்தி தெரியாதுன்னா அவர் என்ன சொல்றாரு, பயாலஜிக்கல் ஃபாதர்ட்ட இருந்தெல்லாம் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி அப்பா கூட மகனை சேர்த்து வச்சுட்டாரு. Pap steals Huck away from the widow's house and takes him to a long cabin. பாப் என்ன பண்றாரு, அப்படியே மகனை வந்து விடோவோட வீட்டுல இருந்து தூக்கிட்டு போயிடுறாரு. அட் ஃபர்ஸ்ட் ஹக் என்ஜாய்ஸ் த கேபின் லைஃப். ஆரம்பத்துல ஹக்கு ஒரு கேபின்ல போய் வச்சிடுறாரு. இப்போ ஹக்குக்கு வந்து அங்க ரொம்ப மாரல்னு கொண்டுட்டு இருந்தாங்களா, இந்த அப்பா கூட வந்தோன்னா ஆரம்பத்துல கொஞ்ச நாள் இந்த வாழ்க்கையே பிடிச்சிருந்தது, அதுக்கு இது பெட்டரா தோணுது. பட் ஆஃப்டர் ரிசீவிங் ஃப்ரீக்வெண்ட் பீட்டிங்ஸ் ஹீ டிசைட்ஸ் டு எஸ்கேப். ஆனா அவங்க அப்பா புத்திய காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நாள்ல அடிக்கடி அவனை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, அடிக்கிறார். ஸோ ஹி குட் நாட் டாலரேட் த பீட்டிங்ஸ். அப்போ இங்கேருந்து தப்பிச்சே ஆகணும் அப்படின்ற கண்டிஷனுக்கு ஹக் வந்து தள்ளப்படுறான். வென் பேப் கோஸ் இன் டு டவுன் ஹக் சீசஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு நாள் பேப் வந்து டவுனுக்கு போயிடுறார். அப்போ அவனுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அவங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு போக. ஹி சாஸ் இஸ் வே அவுட் ஆஃப் த லாங் கேபின். ஒரு கேபினை வந்து அப்படின்னா அந்த மர அறுவை இருக்கு, இந்த இது இருக்குல்ல ரம்பம், அந்த ரம்பத்தை வச்சு அவன் பிரேக் பண்ணி எப்படியோ என்ன பண்ணான், தப்பிச்சிடறான் அவன் இருக்க இடத்த விட்டு. He kills a pig, spreads the blood as if it were his own. Okay, as if it were his own. ஒரு பிக்கை வந்து கொன்னு அதோட ரத்தத்தை தன்னோட ரத்தம் மாதிரி அங்க வந்து அவன் சீன் எல்லாம் கிரியேட் பண்றான். தான் வந்து இறந்து போன மாதிரி, யாரும் அடிச்சு கொண்டுட்ட மாதிரி ஏதோ ஒரு சீன் எல்லாம் கிரியேட் பண்றான். takes a canoe and floats downstream to Jackson's Island. அங்க இருந்து ஒரு கேனோங்கிறது ஒருத்தர் மட்டும் செயில் பண்ற மாதிரி ஒரு நீளமா ஒரு போட் இருக்கும். அந்த மாதிரி போட்ல துடுப்பு போட்டு போற மாதிரி அப்படி ஒரு போட் வந்து அவனுக்கு கிடைக்குது அந்த ரிவர்ல. அந்த வழியா அந்த ரிவர்ல வந்து அவன் என்ன பண்றான், கேனோ போட்டுட்டு துடுப்பு போட்டுட்டு ஜாக்சன் ஐலாண்டுக்கு போயிடுறான், தப்பிச்சு ஓடிடுறான் நம்ம ஹக். ஒன்ஸ் தேர் ஹி செட்ஸ் அப் கேம்ப் அண்ட் ஹைட்ஸ் அவுட். ஸோ ஜாக்சன் ஐலாண்டுன்ற ஒரு ஐலாண்டுக்கு வந்துட்டான். அங்க வந்து அந்த ரிவர் அந்த ஒரு ஐலாண்டுக்கு வந்துட்டான். அங்க ஒரு கேம்ப் செட் பண்ணி அவன் ஒளிஞ்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். A few days after arriving on the island, Huck stumbles upon a still smoldering campfire. அப்போ வந்து கொஞ்ச நாள் ஐலாண்டுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஹக்கு வந்து ஒரு நாள் ஷாக் ஆயிடுறான். எப்போனா ஒரு கேம்ப் ஃபயர் பார்க்குறப்போ ஒரு நின்று எரிஞ்சுக்கிட்டே இருக்கு ஒரு கேம்ப் ஃபயர், யாரோ வந்து தீ எரிச்சு வச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவனுக்கு என்ன, அவன் வந்து தங்கியிருக்க அந்த ஐலாண்ட்ல இன்னொரு ஆளும் இருக்கிறான் அப்படிங்கிற உண்மை வந்து அவனுக்கு புலப்படுது. although slightly frightened, அவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, யாரோ இருக்காங்களே இங்க நம்மளை தவிர அப்படின்னு சொல்லிட்டு. ஹக் decides to seek out his fellow inhabitant. பயந்திருந்தா கூட சரி நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கலான்னு தேட போறான். The next day, he discovers Miss Watson's slave Jim is living on the island. கடைசியில பார்த்தா அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தன் தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்கான். மிஸ் வாட்சன் இருக்கிறாங்களே அந்த விடோவோட சிஸ்டர், அவங்களோட ஸ்லேவ், அவங்களோட அடிமை ஒருத்தன் தான் அங்க தப்பிச்சு வந்திருக்கான். ஆஃப்டர் ஓவர் ஹியரிங் த விடோஸ் பிளான் டு செல் ஹிம் டு அ ஸ்லேவ் ட்ரேடர், ஜிம் ran away. எதுக்காக அவன் அங்க தப்பிச்சு வந்திருக்கான்னா, அந்த மிஸ் வாட்சன் என்ன பண்ணிருக்காங்க, பிளான் பண்ணிருக்காங்க. என்ன பிளான் பண்ணிருக்காங்க, இந்த ஜிம்மை வந்து விற்கிறதுக்கு, ஸ்லேவ் ட்ரேட்ல அந்த ஸ்லேவ் ட்ரேடர் ஒருத்தன்ட்ட விற்கிறதுக்கு அவங்க வந்து பேசிட்டு இருந்தப்போ ஜிம் வந்து ஓவர் ஹியர் பண்ணிடுறான், ஒட்டு கேட்டுறான். ஓஹோ என்னை விற்க போறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் அடுத்து வர்ற மாஸ்டர் எப்படி இருப்பானோன்னு பயந்து தப்பிச்சு வந்துட்டான். ஜிம் along with the rest of the townspeople thought Huck was dead and is frightened upon seeing him. ஆனா ஜிம் வந்து அங்க வர்றது என்ன நடந்ததுன்னா, ஊர் மக்கள் எல்லாம் ஹக்கு வந்து செத்துட்டான்னு ஏன்னா அவன் வந்து என்ன பண்ணிட்டான், அங்க இருந்த ஒரு பன்றியை கொண்டு அந்த ரத்தத்தை எல்லாம் தான் இறந்து போன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் செட் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரன் ஹக். ஹி குட் டூ மெனி திங்ஸ். ஓகே, அவன் குரூப் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய விஷயங்கள் வந்து ட்ராமாலாம் நிறைய பண்ணியிருக்கான். ஸோ அவன் வந்து உண்மை மாதிரி அந்த
சீன் அரேஞ்ச் பண்ணதுனால ஊர் மக்களோட சேர்ந்து ஜிம்மும் ஹக் இறந்துட்டதா தான் நினைச்சிட்டு இருக்கான். ஸோ நவ் வென் ஹி சீஸ் ஹக் இன் ரியாலிட்டி, நேர்ல ஹக்க பார்த்தோன்னா அவன் பேயோ பூதமோன்னு நினைச்சு பயந்துடுறான் ஜிம். ஓகே, he has thought that Huck was dead and is frightened upon seeing him. Soon the two share their escape stories and are happy to have a companion. ஆனா ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துல அவங்களோட கதைகளை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப ஒரு பிளசன்ட் கம்பெனியன் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த ஐலாண்ட்ல செட்டில் ஆகுறாங்க. பார்ட் 2ல தான் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. பாக்கி நிறையவே வந்து செகண்ட் பார்ட்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் சச் வீடியோஸ். Press the bell icon for continuous notifications, and thank you for watching.